அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வருஷம் FDA அப்ரூவ் ஆன ஒரு மெடிசினை பற்றி பேச போறோம். அந்த மெடிசினோட பேர் என்னன்னா ஃபவுண்டேயோ இல்லைன்னா ஆர்ஃபோர்க்ளைப்ரான். இது எதுக்காகனா உடல் பருமனை குறைப்பதற்காக, அப்புறம் உடல் பருமன் மற்றும் அதை தொடர்புள்ள வியாதிகளை குணப்படுத்துவதற்கான மருந்து. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இதை டேப்லெட்டா டெய்லி எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன் போட வேண்டியதில்லை. சரி, இந்த மெடிசனோட பேரு ஃபவுண்டேயோ இல்லைன்னா ஆர்ஃபோர்க்ளைப்ரான். ஃபவுண்டேயோனா என்ன? ஃபவுண்டேயோன்றது உடல் பருமன் உள்ள பெரியவர்களுக்கு தான். இது பெரியவர்களுக்கு தான் இப்போதைக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. இல்லைன்னா அதிக உடல் மற்றும் எடை தொடர்பான மருத்துவ பிரச்சனைகள் உள்ள பெரியவர்கள், அவர்கள் அந்த எடையை குறைக்கிறதுக்கும் குறைந்த எடையை தக்க வைக்கிறதுக்கும் இது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மருந்து. இந்த மருந்து மாத்திரம் சாப்பிட்டா பத்தாது, அதோட சாப்பாட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதோட உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணணும். இதோட இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன்ஸ், வரம்புகள் என்னன்னா, இந்த ஃபவுண்டேயை எடுக்கும்போது GLP-1 ரெசப்டர் அகனிஸ்ட் அந்த மாதிரி குரூப்ல உள்ள மருந்துகள் எடுக்கக்கூடாது. அது என்னன்னா செமிகுளுடைட், வெகோவி, மஞ்சேரோ, செப்பான் அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கூடாது. குழந்தைங்களுக்கு இதுவரைக்கும் பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதனால அவங்களுக்கும் இந்த மருந்து கொடுக்கக்கூடாது. ஃபவுண்டேயோ ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபவுண்டேயோ 17.2 17.2 மில்லிகிராம் உள்ள டேப்லெட், அதான் அதிக அளவு டேப்லெட். அதை எடுத்தா உங்களுக்கு 11% வரைக்கும் எடை குறையும். எப்பவுமே ஃபவுண்டேயோ எடுக்கும்போது உணவு உட்கொள்ளுதலை கம்மி பண்ணணும், உடற்பயிற்சியும் பண்ணணும். மருத்துவ ஆராய்ச்சியில் மற்றும் என்ன பார்த்துருக்காங்கன்னா, பிளாசிபோ மருந்து அப்படின்னா அதில் மருந்தே இல்லாத ஒரு டேப்லெட் கொடுத்தாலும் அதோட எக்ஸசைஸையும் உடற்பயிற்சியும் உணவையும் கம்மி பண்ணோன்னா 2.1% நீரிழிவு இல்லாதவர்களுக்கும் நீரிழிவு உள்ளவர்களுக்கு 2.5% எடை குறையும். ஃபவுண்டேயோ 5.5 மில்லிகிராம் டேப்லெட் எடுத்தால் 7.4% எடை குறைப்பு நீரிழிவு இல்லாதவர்களுக்கும், 5.1% எடை குறைப்பு நீரிழிவு உள்ளவர்களுக்கும். 9 மில்லிகிராம் டேப்லெட் எடுத்தால் 8.3% நீரிழிவு இல்லாதவர்களுக்கும், 7.0% நீரிழிவு உள்ளவர்களுக்கும் எடை குறைப்பு நடக்கும். 17.2 மில்லிகிராம், இது அதிக அளவான டேப்லெட். அது சாப்பிடும்போது 11.1% நீரிழிவு இல்லாதவர்களுக்கும், நீரிழிவு உள்ளவர்களுக்கு 9.6 9.6%. இன்னொரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு மருந்தும் இருக்கு, அவைலபிள் மார்க்கெட்ல இருக்கு டேப்லெட் ஃபார்ம்ல. அது ஓரல் செமிகுளுடைட் இல்லைன்னா ரைபல்சிஸ் அப்படின்னு பேர். அதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, இது வயிறு எம்டியா இருக்கும்போது நீங்க அதை சாப்பிட முடியாது. இந்த மெடிசின், இந்த ஃபவுண்டேயோ மெடிசின் என்னன்னா, நீங்க சாப்பாடு, தண்ணீர் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது. உணவு தண்ணீரோட சேர்ந்தும் சாப்பிடலாம், இல்லைனாலும் சாப்பிடலாம். முக்கியமான என்னன்னா, மாத்திரையை முழுசுமா விழுங்கணும். அதை உடைக்கவோ நசுக்கவோ மெல்லவோ கூடாது. ஒரு ரீசனா ஒரு டோஸ் ஒரு மருந்து ஒரு டேப்லெட் இன்னைக்கு எடுக்க முடியலைன்னா நினைவுக்கு வந்தோட சாப்பிடலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைக்கு மேல எடுக்கக்கூடாது. ஏன் உடல் குறைப்பு கடினம்? எப்படி ஃபவுண்டேயோ உதவி பண்ணுது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, இருந்தாலும் உடல் எடை குறையாமல் இருக்கலாம். எடை குறைஞ்சாலும் மீண்டும் பழைய ஒரு நிலைமைக்கு திரும்பலாம். இது உங்களோட மன உறுதி குறைபாட்டால் இல்லை, உங்கள் உடல் பயாலஜி மூலமா அந்த மாதிரி நடக்குது. அதனால இந்த மாதிரி எடை குறைப்புல உங்களுக்கு முடியலைன்னா இந்த ஃபவுண்டேஷன் மெடிசன் ரொம்பவும் உதவி பண்ணும். நீங்க உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பூரா நாள் பூரா உங்களுக்கு பசி இருக்கும். ஆனால் உணவின் மீதான ஆவல், விருப்பம், கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகமா இருக்கும். சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று பசியை கட்டுப்படும், இன்னொன்று அந்த திருப்தி இல்லாத தன்மையை குறைச்சிடும். சரி, எப்படி இந்த மாத்திரையை சாப்பிட்றது? ஒன்று மருத்துவர் என்ன சொல்றாரோ அது சரியா அதே மாதிரியே நீங்க சாப்பிடணும். ஒன்று ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். அது உணவோட சாப்பிடணும், உணவு இல்லாமலும் சாப்பிடணும். மாத்திரையை ஃபுல்லா ஒழுங்கணும். ஒரு 7 நாள் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் உங்களை மருந்து சாப்பிட மறந்துட்டீங்கன்னா எப்படி திரும்பியும் ஸ்டார்ட் பண்றதுன்ட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க. நிறைய சாப்பாடு இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று தான் சாப்பிடணும். ஒரு ஆக்சிடென்ட்ல நிறைய டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். சரி, இதுல எதுவும் எச்சரிக்கைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, தைராய்டுன்றது ஒரு கிளாண்ட் கழுத்துல இருக்கும். தைராய்டு கட்டிகள் மற்றும் தைராய்டு புற்றுநோய்கள் இதனால வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் கட்டி இல்லைன்னா வீக்கம், குரல் கரகரப்பு, விழுங்குவதில் சிரமம், மூச்சு திணறல். யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னா வீட்டில் யாருக்காவது, குடும்பத்தில் யாருக்காவது மெடுலரி கார்சினோமா ஆஃப் தைராய்டு அந்த மாதிரி ஒரு புற்றுநோய் இருந்தால் எடுக்கக்கூடாது. இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு மல்டிபிள் எண்டோக்ரைன் நியோப்ளேசியா சிண்ட்ரோம் டைப் 2, மென் டைப் 2ன்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலும் எடுக்கக்கூடாது. இல்லைன்னா அதோட இன்கிரீடியன்ஸ், இந்த மருந்தில் உள்ள இன்கிரீடியன்ஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வாமை, அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தாலும் நீங்க சாப்பிடக்கூடாது. சரி, இதுல பக்க விளைவுகள் இருக்கா? ஒன்று பேங்க்ரியாடைட்டிஸ் இல்லைன்னா கணை அலர்ஜி. உங்களுக்கு எப்போது சாப்பிடும்போது கடுமையான வயிறு வலி ஏற்பட்டால் மருந்து சாப்பிட்டு டாக்டர் போய் பாருங்க. இன்னொன்று நீரிழப்பு, வாட்டர் லாஸ், அதனால வர்ற கிட்னி பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாந்தி, நீர்ச்சத்துனால குறையும். அதனால தாராளமாக தண்ணி சாப்பிடணும். ஏன்னா சாப்பிடலைன்னா அது கிட்னியை பாதிக்கும். இன்னொன்று என்னன்னா குறைந்த ரத்த சர்க்கரை இல்லைன்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ தலை சுற்றல், வியர்வை, குழப்பம் இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுனாலும் நீங்கள் உங்களோட பிளட் சுகரை செக் பண்ணணும், உங்களோட ரத்த சர்க்கரையை செக் பண்ணணும். அதுவும் இந்த மருந்துனால வரலாம். பார்வை மாற்றங்கள் இதனால வரலாம். பித்தப்பை பிரச்சனைகள், மேல் வயிற்று வலி, காய்ச்சல், தோல், கண்கள் மஞ்சள் நிறம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை செக் பண்றதும் இம்பார்ட்டன்ட். காமனான பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, செரிமான குறைபாடு, வயிற்று வலி, தலைவலி, சோர்வு, வாயு தொல்லை, முடி உதறல். இதெல்லாம் காமனா இந்த மருந்து சாப்பிடும்போது வரும். இது மருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட என்னென்ன சொல்லணும்னா நீங்க என்னென்ன எடுத்துக்கிறீங்களோ, என்னென்ன மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும். நீங்க கர்ப்பமாக இருந்தா இல்லைன்னா தாய்ப்பால் கொடுப்பவரா இருந்தால் இந்த மருந்து சாப்பிடக்கூடாது. கருத்தடை மாத்திரைகள், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்தீங்கன்னா
இந்த ஃபவுண்டேயை சாப்பிடும்போது அந்த கருத்தடை மாத்திரைகள் வந்து சரியா வேலை செய்யாமல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மாற்று முறைகளை மருத்துவரிடம் பேசி அதை யூஸ் பண்ணுங்க. வேறு எதுவும் பக்க விளைவு ஏற்பட்டா வந்து 1-800 FDA 1088 அந்த எண்ணிக்கை சொல்லலாம். மற்றபடி இந்த மருந்தோட முக்கியமான பயன் என்னன்னா வந்து இந்த உடல் பருமன் குறைக்க முடியாத இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து இதை சாப்பிட்றதுனால வந்து இந்த டயபெட்டிஸ் வர்றது, இருதய பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே வந்து குறையும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான புரட்சிகரமான மெடிசின். இதனால உங்களுக்கு எடை குறைய ஏற்படும். அதனால ஏகப்பட்ட பயன்கள் வரும். மீண்டும் வேறொரு காணொளிக்கு பார்க்கலாம். நன்றி.